Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எப்போதும் பரபரப்பாக இருக்கும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பட்ட பகலில் அரங்கேறிய இந்த சம்பவம் வாகன ஓட்டிகளை நடுநடுங்க வைத்திருக்கிறது. சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்த சஞ்சீவி என்பவர் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் வங்கியில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் வார விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்ற அவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் காரில் திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார். 4 பேரும் ஜாலியாக பாடலுக்கு வைப் செய்தபடி காரில் சென்று கொண்டிருந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடிலம் பகுதி அருகே ஒரே பைக்கில் வந்த 3 இளைஞர்கள் வேண்டுமென்றே காரை மோதுவது போல் வந்ததாக தெரிகிறது. மூவரும் மது போதையில் இருப்பது போன்று தெரிந்ததால் அவர்களிடமிருந்து சஞ்சீவி விலகிச் சென்ற நிலையில் விடாமல் மீண்டும் மீண்டும் மோதுவது போல் வந்திருக்கின்றனர் அந்த இளைஞர்கள். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த சஞ்சீவி காரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு அவர்களை தட்டி கேட்டுள்ளார். ஆனால் எடுத்தவுடன் கார் கண்ணாடியை அடித்து உடைத்த இளைஞர்கள் ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இளைஞர்கள் மூவரும் மிதமிஞ்சிய போதையில் இருந்ததால் அவர்களிடம் மல்லு கட்டுவது வீண் என உணர்ந்த சஞ்சீவி காரில் பயத்துடன் அமர்ந்திருந்த மனைவி மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை எண்ணி அங்கிருந்து புறப்பட்டதாக தெரிகிறது. ஆனாலும் விடாத இளைஞர் கும்பல் காரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறது. இதனால் சஞ்சீவி காரை வேகமாக ஓட்டிச் செல்ல சத்தம் போட்டுக்கொண்டு இளைஞர்கள் பின்தொடர்ந்து வந்ததை சக வாகன ஓட்டிகள் செல்போனில் வீடியோ எடுத்தனர். பிஸியான நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை இளைஞர்கள் துரத்தி கொண்டே வந்ததால் வேறு வழி தெரியாமல் காரை மீண்டும் சாலையோரம் நிறுத்திய சஞ்சீவி அவ்வழியாக சென்ற வாகனங்களை நிறுத்தி உதவி கேட்டுள்ளார். இளைஞர்களின் காட்டுமிராண்டி செயலால் காரில் இருந்த குழந்தைகள் பயத்தில் கத்தி அலறிய சப்தம் கேட்டு வாகன ஓட்டிகளும் மனமிறங்கி உதவ முன்வந்தனர். இதை கவனித்த இளைஞர்கள் கண்ணுமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் சென்ற நிலையில் அவர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலையில் முறையாக பேரிகார்டு அமைத்து கண்காணிப்பில் ஈடுபடாததால் தான் இதுபோன்று இளைஞர்கள் அத்துமீறுவதாக குற்றஞ்சாட்டிய அவர்கள் நெடுஞ்சாலையில் இதுபோன்று அடிக்கடி நடைபெறுவதாக ஆதங்கப்பட்டனர். இதையடுத்து இளைஞர்கள் வந்த பைக்கின் பதிவெண்ணை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் சென்னை ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் கும்பல் துரத்தி சென்ற விவகாரம் பூதாகரமான நிலையில் தற்போது அதே போல் நெடுஞ்சாலையில் மற்றும் ஒரு சம்பவம் அரங்கேறி உள்ளது. உண்மையில் இளைஞர்கள் மது போதையில் தான் அத்துமீறினார்களா அல்லது கொள்ளை முயற்சியா என்பதெல்லாம் விசாரணையின் முடிவில் தான் வெளிச்சத்திற்கு வரும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் கந்தன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.